ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் பாடல்களை பாடவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். சில நிமிடங்கள் நம்முடைய குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக, இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை அடையும்படி நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையிலேயே கர்த்தருடைய கிருபை தான் இம்மட்டும் நம்மை தாங்கி வருகிறது. இம்மட்டும் கர்த்தருடைய கிருபை தான் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பாராட்டின கிருபைகள் ஏராளம் ஏராளம். எத்தனையோ பேருக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்திருக்கிறார். நிறைய பேர் எங்களிடத்தில் சாட்சி சொல்லும் பொழுது, இந்த 5:30 மணி ஜெபம் மாத்திரம் இல்லாதிருந்தா நாங்கள் செத்திருப்போம், நாங்கள் பைத்தியமாயிருப்போம், நாங்கள் அப்படியே துக்கத்தில் அழிந்து போயிருப்போம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். எத்தனையோ ஆயிரம் மக்களை கர்த்தர் இந்த நாட்களிலே திடப்படுத்தி கொண்டு வருகிறாரே, பலப்படுத்தி வருகிறாரே. எத்தனையோ பேருக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார், வேதத்தை வாசிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார். அவங்களே அவங்க பிரச்சனைக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். இதையெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாளைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாளாக நம்ம ஆண்டவரை நன்றியோடு நினைக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ஆகவே நாளைக்கு நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரணும். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி அவர்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த கூட்டத்தை குறித்து நீங்கள் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நம்ம எல்லாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து சொல்லுங்கப்பா, இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் கற்று தாங்கப்பா, என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், ஆண்டவர் என்னெல்லாம் செய்யக்கூடாது எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. இன்னும் உங்களை நெருங்கி வாழ, உம்மோடு உறவாட எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. இந்த 2 நாட்களில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் ஆண்டவரே எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இன்னும் கொஞ்சம், ஆண்டவரை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே இந்த பாடலை பாடலாமா? ஒரே ஒரு அடியை நம்ம பாடுவோமா ஆண்டவரை நோக்கி பார்த்து? கூட பேசுங்க, நீங்க எங்களோடு கூட பேசுங்க. ஒவ்வொருவரோடும் கூட தனித்தனியாய் கர்த்தர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 53 வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க கேட்கலாமா? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அடுத்து முடிச்சிருங்க. அவரை எண்ணாமல் போனோம். ஓகே. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார். அவர் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆல் நைட் ப்ரேயரில் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மோடு கூட நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? ஆல் நைட் ப்ரேயர் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் நிறைய காரியங்கள் அசட்டை பண்ணிட்டோம், இனி நாங்கள் அசட்டை பண்ண மாட்டோம் என்று ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் கேட்ட செய்திக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த நாட்கள், குறிப்பாக இந்த வாரம்
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு வாரமாக இருக்கிறபடினால இது உண்மையிலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்திலேருந்து சொல்லப்போனால் சனிக்கிழமை வேதமே மனமகிழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய சிலுவை பாடுகள் அந்தந்த ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜஸில் அந்தந்த படங்கள் இப்பொழுது அங்கே எப்படி இருக்கிறது நாங்கள் போயிருந்த பொழுது எடுத்த வீடியோஸோடு கூட அந்த வேதமே மனமகிழ்ச்சி உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்காதவங்க அந்த வேதமே மனமகிழ்ச்சி சனிக்கிழமை நம்முடைய ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பாட்டில் எப்படி நடந்தது, அதாவது கெத்செமனே தோட்டம், அப்புறம் பாம் சண்டே ரோடு கழுதையின் மேலே ஏறி பவனியாய் போன இடம், காய்பா அரண்மனை, ஆண்டவரை நியாயம் விசாரித்த இடம், பேதுரு மறுதலித்த இடம், ஆண்டவரோட சிலுவையில் அறையப்பட்ட இடம், அவர் உயிர்த்தெழுந்த இடம் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களாக இப்பொழுது அங்கே இருக்கிற அதே இடத்தை நம்ம வீடியோ மூலமாக படங்காட்சிகளோடு கூட வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை மற்றவங்களுக்கும் நீங்கள் அனுப்பி வைங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நேற்று தினத்திலே அசட்டை பண்ணப்பட்ட ஆண்டவரை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது கர்த்தர் திடீரென்று சொல்லி இதே வசனத்திலிருந்து, அதாவது சிலுவையை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அதே வசனத்தின் தொடர்ச்சியாக பேசும்படி ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தினபடியினால நான் அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நம்ம கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அசட்டை பண்ணின காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நகரத்தார் ஆண்டவரை அசட்டை பண்ணினார்கள். எருசலேம் நகரத்தார் இவர் யார் என்று அவர்கள் அசட்டை பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். ஆலயத்துக்குள்ள இருந்தவர்கள் ஆண்டவரை அறியாதபடி, அந்த ஆலயத்தில் துதிக்காதபடி, ஜெபிக்காதபடி அவர்கள் வியாபாரம் பண்ணி பரிசுத்த குலைச்சலாக்கி தேவனை அசட்டை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். வேதத்தை அறிந்த வேத பாரகர் வேதத்தை அறியாதவர்களாக, ஆண்டவர் ஏற்கனவே சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தெல்லாம் மறந்தவர்களாக இவர்கள் துதிக்கிறார்களே, இதை நீ ஏற்றுக்கொள்கிறீர்களோ என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் துதியையும் வேத வசனத்தையும் கர்த்தரை குறித்த காரியங்களையும் அசட்டை பண்ணினார்கள் என்று நம்ம அன்றைக்கு பார்த்தோம் நேற்றைய தினத்திலே. பாருங்க, உண்மையிலே இது பார்க்கும் பொழுது நகரத்தார் அப்புறம் ஆலயத்தில் இருந்தவங்க வேத பாரகர்கள் அசட்டை பண்ணினார்கள், பரவாயில்லை. அப்போ ஆண்டவரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தவங்க எல்லாருமே அவரை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் பாருங்க, அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள். அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலே மற்றவர்கள் அசட்டை பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் சொந்த பிள்ளைகளோ அல்லது சொந்த குடும்பத்தின் பிள்ளைகளோ நம்மை அசட்டை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ரொம்ப வேதனையாக இருக்கும். யாரோ ஒருவர் அசட்டை பண்ணால் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது, அதனால தான் அப்படியே போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் கூடவே இருக்கிறவர்கள் அசட்டை பண்ணும் பொழுது அது எவ்வளோ வேதனையும் துக்கத்தையும் கொண்டு வரும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், தீர்க்கதரிசி ஒவ்வொருவனும் சொந்த ஊரில் அவனுக்கு கனமே கிடையாது, சொந்த ஊரில் சொந்த மக்கள் அவரை அசட்டை தான் பண்ணுவார்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆனாலும் கூடவே இருந்த மக்கள், கூடவே இருந்த சீஷர்கள் 3.5 வருடங்களாக கூடவே இருந்து அவர் படுத்த இடத்துல படுத்து அவர் சாப்பிட்ட சாப்பாடை சாப்பிட்டு அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரிடத்திலிருந்து போதனைகளை பெற்றுக்கொண்டு அந்த சீஷர்களே ஆண்டவரை அசட்டை பண்ணும் பொழுது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லையா? எவ்வளோ வேதனை. சங்கீதத்தில் நம்ம 55ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது அவர் சொல்லுவார், என்னோடு கூட என்னுடைய சத்துரு என்னை வேதனைப்படுத்தினா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய சத்துரு என்னை நிந்தித்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் கூடவே இருந்த என்னுடைய தோழனும் என்னுடைய வழிகாட்டியும் எனக்கு சமானமானவனும் ஆகிய மனிதர்களே என் மேலே தன்னுடைய காலை தூக்கினார்கள் என்று சொல்லும் பொழுது அது எனக்கு மிகவும் வேதனை இருக்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தின் படி அவரை அசட்டை பண்ணினார்கள். நம்மை குறித்து கூட அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நாம் புறக்கணித்தோம், அவரை அசட்டை பண்ணினோம், அவரை எண்ணாமல் போனோம். அசட்டை பண்ணுதல்னா என்ன?
அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாருப்பா. நமக்கு என்ன வந்துச்சு? அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கட்டும், பைபிளில் டீச் பண்ணிகிட்டே இருக்கட்டும். அவர் சொல்கிறத யார் கேட்க போகிறா? இதுதான் அசட்டை. அவரை எண்ணாமல் போவது. ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், ஆனால் அவரை எண்ணாமல் போவது, இதுதான் அசட்டை பண்ணுகிற காரியம். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியம், சீஷர்கள் எப்படி ஆண்டவரை அசட்டை பண்ணினார்கள். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 26:38 வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் தனக்கு அருமையான நெருக்கமான 3 சீஷர்கள். எப்பவுமே ஆண்டவர் 12 சீஷர்கள் கூட இருந்தா கூட பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரையும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கூடவே வைத்திருப்பார். மறுரூப மலைக்கு போகும் பொழுதும் இவர்கள் 3 பேரையும் அழைத்து கொண்டு போனார். இங்கே கெத்சமனை தோட்டத்தில் தன்னுடைய ஆத்தும வியாகுலங்களை கொட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று இருந்த பொழுதும் இந்த சீஷர்களை தன்னோடு கூட அழைத்து கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய இருதயம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் கொஞ்ச நேரம் விழித்திருந்து என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்பால் போய் அவர் ஜெபம் பண்ணினார். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவர் திரும்பி வந்த பொழுது, அடுத்த வசனத்தை வாசிப்போமா? 40வது வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவை பார்த்து, சீஷர்களை பார்த்து, நீங்க 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். திரும்பவும் ஆண்டவர் போய் ஜெபம் பண்ண போகிறார். திரும்பவும் இவங்க தூங்கிடுறாங்க. இந்த சீஷர்கள் பாருங்களேன், ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது, நீங்க ஏன் கூட சேர்ந்து எனக்கு சப்போர்ட்டா இருங்க, என்னோட கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு துணையாக இருக்கும், அது ஒரு உறுதியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சீஷர்கள் பாருங்க, அவருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணிவிட்டு அவர்கள் தூங்க ஆரம்பித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 சீஷர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சீஷர்கள் பாருங்க, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் ஜெபிக்கலை. அவருடைய துக்கத்தை கொஞ்சம் சுமக்க வேண்டிய, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க சுமக்க விரும்பலை, ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் ஆபத்து காலம் வரப்போகிறது, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற நேரங்கள் வரப்போகிறது. அந்த நேரத்தில் நீங்கள் தைரியமாக நிற்கணும்னா நீங்கள் ஜெபிக்கணும் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர்களோ கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிவிட்டு, அவருடைய துக்கம் நிறைந்த இருதயத்தை, அவருடைய முகத்தை அசட்டை பண்ணிவிட்டு அவர்கள் தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைப்போம் சீஷர்கள் அன்னைக்கு தூங்கிட்டாங்க, ஆனால் நான்லாம் அசட்டை பண்ணலப்பா, அப்படி நீங்கள் ஒரு வேளை நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்ல முடியும், நான் ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் என்னை உணர்த்துகிறாரோ அப்பொழுதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து தேசத்துக்காக மக்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல முடியும்? எத்தனை முறை ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ரட்சிங்கன்னு சொல்லி இருக்கிறார், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிங்க என்று சொல்லி இருக்கிறார், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிங்கன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க எவ்வளவு நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? அநேகருக்கு ஆபத்து வந்தா, நமக்கு ஒரு ஆத்திரம்னா அப்பதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமே தவிர
மற்ற நேரங்களில் ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை அநேகருக்கு இல்லை. இதுதான் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற ஒரு காரியம். ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் தான், ஆனால் ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டாங்க இந்த சீஷர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா? அசட்டை பண்ணுறீங்களா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் தூங்கி கொண்டு இருக்கிறீங்களா? அநேக நேரங்களில் டிவியில் நியூஸ் பார்க்கும் பொழுது, இப்போ கூட பாருங்கள், இப்போ சென்னையில் 2000 பேருக்கு ஒரு நாளில் நோய் தொற்று பரவி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் அநேகர் என்ன செய்கிறோம்? எனக்கெல்லாம் ஒன்றும் வரல, நான் நிம்மதியாக இருக்கேன், என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டு நம்ம ஜெபிக்கலையே. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அன்னைக்கு சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோ பின்னும் நின்று கொண்டிருந்தான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம நிற்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா? விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? ஆண்டவர் உணர்த்துகிற நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா, இல்லைன்னா சட்டையா தூக்கி வீசிட்டு நம்ம படுத்து தூங்குறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்பா, நான் ஜெப வாழ்க்கையில் அசட்டையாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஜெப நேரத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க சொன்னால் நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிற நேரத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். உங்களை நான் ஒரு நாளும் அசட்டை பண்ண மாட்டேன் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க உங்களை அர்ப்பணிப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 22:3 எல்லாம் வாசிக்கலாமா? அப்பொழுது 22:3 அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அடுத்த வசனம், அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடே ஆலோசனை பண்ணினான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான் இதே யூதாஸ். இந்த யூதாஸ் ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு தேவ மனிதன், ஒரு சீஷன், ஆண்டவரோடு கூட இருந்தவர். சொல்லப்போனால் அவர் தான் ட்ரெஷரர் இல்லையா? பணப்பைய கையில் தூக்கிட்டு போகிற ஒரு மனிதன் இவர் தான். அப்போ அவ்வளவு ஆண்டவரோடு கூட இருந்தாலும் ஒரு நேரம் வந்த பொழுது அவன் அசட்டை பண்ணிவிட்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படி பிரதான ஆசாரியனிடத்தில் போய் ஆலோசனை பண்ணி கடைசியில் பார்த்தா 30 வெள்ளிக்காசுக்கு தன்னை விற்று போட்டவன், ஆண்டவரே விற்று போட்டவன் இந்த யூதாஸ். ஆமீன். கூடவே இருந்த யூதாஸ், பணப்பைய கையில் வைத்திருந்த யூதாஸ், அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த பொழுது 12 கூடை நிறைய மீதி எடுத்த பொழுது அந்த ஒரு கூடையை கூட இவன் சுமந்து கொண்டு போயிருந்திருப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட யூதாஸ் வரிப்பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு பொழுது தூண்டில்ல போட்டு பேதுரு அதை எடுத்து எல்லாருக்கும் வரிப்பணம் கட்டினதை பார்த்த ஒரு யூதாஸ், அவ்வளவு கர்த்தருடைய அற்புதங்களை பார்த்த யூதாஸ் பணத்துக்கு தன்னை விற்று போட்டு ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டான். கடைசியில் அவன் சொல்லும்போது சொல்றான், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே. இப்போ பாருங்க, அவன் ஆரம்பத்தில் அசட்டையா இருந்துட்டான். அவனுக்கு ஆண்டவர் முக்கியமா தெரியல, இந்த குற்றமில்லாத இரத்தம் முக்கியமா தெரியல. ஆனால் அவனுக்கு முக்கியமா தெரிஞ்சது அந்த 30 வெள்ளிக்காசு. உண்மையிலே பாருங்க, யூதாஸ் அற்ப பணத்துக்காக, அற்ப பண ஆசைக்காக ஆண்டவர் அசட்டை பண்ணிட்டானே. கடைசியில் அவன் ஆண்டவரிடத்துல ஒரு மன்னிப்பை தேடியும் அவன் பெற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவன் இழந்து போயிட்டானே. காரணம்,
ஆண்டவர் அசட்டை பண்ணினதானே. அப்ப ஆண்டவர் அசட்டை பண்றதுக்கு காரணம் இவனுக்குள்ள நுழைந்த பிசாசு, இவனுக்குள்ள வந்த அந்த பண ஆசை. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும், ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் அசட்டை பண்ண வைக்கிற காரியம் என்ன தெரியுமா? பண ஆசை. பண ஆசை. பண ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா, அல்லது உலக ஆசை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா, ஆண்டவர் என்ன, யார் வந்தாலும் எனக்கு கவலையே இல்லை, எனக்கு தேவை இதுதான், என்னுடைய அற்ப சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என்று அப்படியே ஆண்டவரை அசட்டை பண்ணி விடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அல்லது ஆண்டவர் அசட்டை பண்ணுறீங்களா? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உலகத்துக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா அது ஆண்டவரை அசட்டை பண்ணுவதற்கு அடையாளம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அற்ப பணத்துக்காக, அற்ப பணத்தை சம்பாதிப்பதற்காக, அற்ப உலக ஆசாபாசங்களுக்காக, அற்ப சிற்றின்பத்துக்காக அன்றைக்கு ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணிட்டானே. பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்பியும் அவன் காணாமல் போனான், அடையாமல் போனானே. அசட்டை பண்ணுதல். நம் ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இதுதான் சாத்தானுடைய தந்திரம். அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விட ஏவாளுக்கு அந்த பண ஆசை, அந்த பழத்தின் மேல ஒரு ஆசையை பிசாசு கொண்டு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ண வைத்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லது பரிசுத்தத்துக்கு விரோதமாக உங்களை கிரியை செய்ய வைக்கிற எந்த காரியங்களும் உங்களை அசட்டை பண்ண வைக்கிற காரியங்கள், கர்த்தரை விட்டு பிரிக்க வைக்கிற காரியங்கள். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியத்துல நீங்க ஆண்டவர் அசட்டை பண்றீங்க? பணத்துக்காக ஆண்டவரை விற்று போடுறீங்களா? பணத்துக்காக, அற்ப வேலைக்காக, அல்லது அற்பமாக ஓவர் டைம் பார்க்கறதுனால ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கட் பண்ணிட்டு, அல்லது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல் அதை தூக்கி வீசிட்டு நம்ம எல்லாம் ஆண்டவர் அசட்டை பண்றோமா? ஆண்டவர் அசட்டை பண்றோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டவர், நமக்காக சிலுவையை சுமந்தவர், நமக்காக இரத்தத்தை சிந்தினவர், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்படி அவர் பாதாளத்துக்குள்ளே இறங்கினவர், 3 நாட்கள் மரித்தோரிடத்திலே வாசம் பண்ணினவர், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி அவர் உயிர் தெழுந்தவர். இந்த ஆண்டவரை நம்ம அசட்டை பண்றோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அல்லது உலக ஆசா பாசங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் அசட்டை பண்றோமா? அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனத்தை வாசிங்க. வசனம் வாசிக்க 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 எப்படி நம்ம பரிசுத்தமாய் வாழணும், சத்துரு நமக்குள்ள நுழையாதபடிக்கு எப்படி நம்ம அவனை மேற்கொள்ளணும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஏனென்றால் பிசாசு எவனை விழுங்கலாமோ வென்று அவன் வஞ்சித்து வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கீழே கவிழ்க்கணுங்கிறதுக்காக, நம்ம ஆண்டவர் அசட்டை பண்ணணுங்கிறதுக்காக அவன் அசட்டையே பண்ணாமல் சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாவிட்டால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் வந்தது, நான் காட்டி கொடுக்கப்படணும், ஒரு நாள் நான் மரிப்பேன், ஆனா நான் எழும்புவேன் என்றெல்லாம் சொன்னாரு. ஆனா நாங்க காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோன்னு ஆண்டவர் ஒரு வார்னிங் கூட கொடுத்தாரு. ஆனாலும் இந்த யூதாஸ் அதெல்லாம் மறந்துட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் மறந்துட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி, கர்த்தரையே அசட்டை பண்ணி அவன் அற்ப பணத்துக்காக ஆண்டவரையே விற்று போட்டுட்டான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எந்தெந்த காரியத்துக்காக கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கிற நேரம்,
கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற நேரம், கர்த்தரோடு உறவாடுகிற நேரம், கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற நேரம், இவை எல்லாவற்றையும் நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த லெந்து நாட்கள் எதற்காக தெரியுமா? நம்மிடத்தில் இருக்கிற தேவையில்லாத இலைகளை உதிர்த்து விட்டு, மரங்கள் எப்படி தேவையில்லாத காரியங்களை, பழுத்த இலைகளை உதிர்த்து விட்டு புதிய இலைகள் துளிர்க்குமோ, அதே போலதான் நம்மிடத்தில் தேவையில்லாத ஸ்பாவங்களை எடுத்து போட்டுவிட்டு புதிய ஸ்பாவங்களை தரித்து கொள்வதற்காக, பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்வதற்காக இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அசட்டை பண்ணும் பொழுது அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். நம்ம சிலுவையில் அடிக்கிற அந்த பிக்சர்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கண்ணீர் வடிக்கிறோம். ஐயோ, அந்த மக்கள் ஆண்டவரை சிலுவையில் அடிச்சிட்டாங்களே என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனை முறை ஆண்டவரை அசட்டை பண்ணுறதுனால அவரை எத்தனை முறை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை முறை ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம பாருங்க, நம்ம பிள்ளை நம்ம இடத்துல வரும்போது நம்ம கூப்பிடும் பொழுது அதெல்லாம் கண்டுக்காமல் நம்மக்கிட்ட பேசாமல் போங்க போங்க உங்கள் வேலையை பாருங்கன்னு அப்படி போயிட்டா, அசால்ட்டாக அசட்டை பண்ணிட்டு போயிட்டா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. நம்முடைய இருதயம் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இவ்வளோ பிள்ளைய பெற்று நம்ம எவ்வளோ அதுக்காக வாழ்ந்து, தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து, இன்னைக்கு அந்த பிள்ளை நம்மளை மதிக்கலையே என்று சொல்லும் பொழுது எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போ ஆண்டவரை நம்ம அசட்டை பண்ணும் பொழுது, அசட்டை பண்ணுதெல்லாம் என்ன? அவரை மதிக்காமல், அவரை புறக்கணித்து, அவரை எண்ணாமல் போகும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கும். நம்ம ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படணுமே தவிர அவர் வேதனைப்படக்கூடாது. ஏற்கனவே அவர் நொறுக்கப்பட்டு விட்டார், ஏற்கனவே அவர் உடைக்கப்பட்டு விட்டார், ஏற்கனவே அவர் அசட்டை பண்ணப்பட்டு விட்டார். இனி நம்மால அவர் திரும்பவும் அசட்டை பண்ணப்பட்டு வேதனைப்படக்கூடாது, நம்மால் அவர் புறக்கணிக்கப்படக்கூடாது. அதனால் அற்ப உலக ஆசை, உலக பணம், இந்த பண ஆசைக்கெல்லாம் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை நீங்கள் விற்று போற்றாதீங்க, ஆண்டவரை அசட்டை பண்ணிடாதீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை தாழ்த்துங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிப்போமா? அதே லூக்கா 23ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். லூக்கா 23:57. திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி, 22ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அடுத்த வசனம். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். 60ஆம் வசனம். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்துல பேதுரு மறுதலித்தான், ஆண்டவரை மறுதலித்தான். ஆண்டவரை அறியேன், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அறியேன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியேன் என்று சொல்லி 3 முறை பேதுரு மறுதலித்ததை நம்ம பார்க்கிறோம். கூடவே இருந்த பேதுரு, பக்கத்திலேயே இருந்த பேதுரு, எப்பொழுது ஆண்டவர் அந்த வலையை போட்டுவிட்டு நீ என் பின்னை வா என்று சொன்னாரோ அந்த நேரத்தில் இருந்து ஆண்டவரை பின்தொடர்ந்த பேதுரு, ஆண்டவருக்காகவே வாழ்ந்த பேதுரு, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று துடித்த ஒரு பேதுரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதல்ல காலெல்லாம் நான் கழுவணும் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுவான், ஐயோ நீர் என்னுடைய காலை கழுவக்கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், காலை கழுவுனாதான் உன்னிடத்தில் எனக்கு பங்கு உண்டு என்று சொன்ன உடனே கால் மாத்திரம் இல்லை, எல்லாத்தையும் கழுவுங்க ஆண்டவரேன்னு சொல்லிடுவான். அது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் தான் முதல்ல இருக்கணும், ஆண்டவரோடு கூட முதல்ல இருக்கணும் என்று சொல்லுகிற ஒரு மனிதன்.
உம்மோடு கூட மரிக்கவும் ஆயத்தம் என்று சொன்ன பேதுரு. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டு ஆண்டவரை மறுதலித்து விட்டான். ஒரு முறை இல்லை, 3 முறை மறுதலித்தான். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன எச்சரிப்பின் செய்தியை அவன் அசட்டை பண்ணிவிட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தான் உன்னை புடமிடும்படி, சுலகினால புடமிடும்படி என்னிடத்தில் அனுமதி கேட்டான். ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே எல்லாரும் மறுதலித்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்பு நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று சொன்னான். நான் இல்லை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வந்த பொழுது, ஒரு பிரச்சனையான சூழ்நிலை வந்த பொழுது, ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்தது போது ஆண்டவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் தான் நான் நம்பி இருந்தேன், ஆண்டவர் தான் ராஜாவா இருப்பார், ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செய்வார் என்று நான் நம்பி இருந்தேன். அவரையே பிடிச்சி கையை கட்டி அங்கே வச்சிருக்கிறாங்க. அப்போ நான் அவர் கூட இருந்தேன்னு தெரிஞ்சுனா என்னையும் பிடிச்சிருவாங்கன்னு பயந்து போய் இருக்கும் பொழுது, அவனை அடையாளம் கண்டு கொண்ட அந்த சூழ்நிலை வந்த பொழுது அந்த எச்சரிப்பின் செய்தியை மறந்துட்டான். ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டான். அசட்டை பண்ணியதன் விளைவுதான் ஆண்டவரை அவன் மறுதலித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு எத்தனை முறை எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறார். எத்தனை முறை ஆண்டவர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசி இருக்கிறார். தேவ ஊழியர்கள் மூலமாய் பேசி இருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக பேசி இருக்கிறார். வசனத்துக்கு கீழ்ப்படியும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக சிச்சுவேஷன் வரும் பொழுது, சூழ்நிலைகள் வரும் பொழுது நம் ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம் அல்லவா? ஆண்டவருடைய வார்த்தைகளை மறந்து போய் விடுகிறோம் அல்லவா? கர்த்தருடைய எச்சரிப்பின் செய்தியை அசட்டை பண்ணி விடுகிறோம் அல்லவா? அதுதான் மறுதலிக்கிற ஒரு தன்மை, அசட்டை பண்ணுகிற ஒரு காரியம். அநேக நேரங்களில் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது நம்மளை விட பிரச்சனையில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை? உங்களுக்கு தெரியாதா? நான் உங்கள் பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் என் கூட இல்லை? என் கூட நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமா? நீங்கள் என்னை மறந்துட்டீங்க. உங்களுக்கு நான் தேவையே இல்லை. என் வாழ்க்கையில் தான் இப்படி போராட்டம், மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி போராட்டம் இல்லை. அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் நீங்கள் எப்போவுமே இப்படி தான். நீங்கள் உண்மையிலே இருக்கிறீங்களா இல்லையா? என் கூட தான் இருக்கிறீங்களா இல்லையா? என் ஜெபத்தை கேட்குறீங்களா இல்லையா? அப்படி நம்ம புலம்புகிறோம் பாருங்க. இது ஆண்டவரை அசட்டை பண்ணுவதற்கு அடையாளம். பேதுரு சொல்றான், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவரை நான் அறியேன். நிறைய சந்தர்ப்பங்கள்ல ஆண்டவர் உண்மையிலே ஜீவிக்கிறாரா எனக்கு தெரியல, அவர் உயிரோடு இருக்காரா தெரியல, அவருடைய வார்த்தைகளை கேட்க நான் பைபிளில் சொன்னதெல்லாம் உண்மையா தெரியல, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரா தெரியலையே, வாக்குத்தத்தம் பண்ணின மாதிரி தெரியலையே, என் கூட பேசுற மாதிரி தெரியலையே, என்னை அவர் பார்க்குற மாதிரி தெரியலையே, எனக்கு அற்புதம் செய்கிற மாதிரி தெரியலையே. இப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல. இந்த பேச்சு என்ன தெரியுமா? ஆண்டவரை அசட்டை பண்ணுதல், அசட்டை பண்ணுதல். வேற யாராவது பேசியிருந்தா அவருக்கு கஷ்டம் கிடையாது, உலக மனுஷங்க பேசினா கஷ்டம் கிடையாது. ஆனால் ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவரை நெருங்கி வாழ்கிற நாம், இப்படி டெய்லி மெசேஜ் மூலமா கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறாரே, அப்படிப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் போகும்போது கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறாரே, அப்படிப்பட்ட நாம் பைபிள் வாசிக்கும் போது நம்மோடு கூட பேசுகிறாரே, அப்படிப்பட்ட நாம் ஆண்டவரை மறுதலிக்கும் பொழுது அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பேச்சினால நீங்க ஆண்டவர் அசட்டை பண்றீங்களா? உங்களுடைய வார்த்தையினால ஆண்டவர் அசட்டை பண்றீங்களா? ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை மறந்து விட்டீர் என்று சொல்லி கேட்கிறதுனால ஆண்டவர் அசட்டை பண்றீங்களா? இன்னைக்கு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு போதும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பேதுரு சொன்னார், நான் மரிக்கவும் ஆயத்தம்னு சொன்னாரு.
ஆனால் இங்கே பார்த்தா ஐயோ அவரை எனக்கு தெரியாது என்று சொல்லி அவரை விட்டு அவன் ஓடி விட்டான். அவன் அசட்டை பண்ணி விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆண்டவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். எத்தனையோ எச்சரிப்பின் செய்திகளை கேட்டோம். இன்னும் நம்ம ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக, அவரை அசட்டை பண்ணுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமே. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார், எவ்வளவாய் வேதனைப்படுவார். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் அந்த நன்மைகளெல்லாம் நினைக்காம ஏதோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவரை நம்ம விட்டு கொடுத்துடுறோமே, ஆண்டவரை நம்ம அசட்டை பண்ணிடுறோமே. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை அசட்டை பண்ண மாட்டேன், உங்களை நான் அசட்டை பண்ண மாட்டேன், உங்களை நான் அசட்டை பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. மற்ற மனுஷர்கள் அசட்டை பண்ணா கூட, மற்ற மனுஷங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டா கூட, மற்ற மனிதர்கள் அவர் எனக்கு அற்புதம் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அதை பற்றி கவலை இல்லை, அவர்லாம் ஒரு ராஜாவா அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரோடு நெருங்கி வாழ்கிற நாம் எத்தனை முறை அவரை கேள்வி கேட்டு அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறோம், எத்தனை முறை அவரை மறுதலித்திருக்கிறோம், அவரை அசட்டை பண்ணி இருக்கிறோம். நெருங்கின பேதுரு, பின்தொடர்ந்த பேதுரு, கூடவே இருந்த பேதுரு, எதையும் செய்ய ஆயத்தம் என்று சொன்ன பேதுரு, இந்த சூழ்நிலை வித்தியாசமாய் இருந்த பொழுது, சூழ்நிலை நெருக்கமாய் இருந்த பொழுது ஆண்டவரை விட்டு அவரை அசட்டை பண்ணி அவரை விட்டு ஓடி போய் விட்டானே. இன்னைக்கு நீங்களும் அசட்டை பண்ணிடுவீங்களா? நீங்களும் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையில், இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நிறைய நேரம் ஆண்டவரை மறுதலிச்சிட்டீங்களா? ஆண்டவருக்கு விரோதமாக பேசிட்டீங்களா? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி செய்தார் என்று கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். அவர் அசட்டை பண்ணாதீங்க, அவர் அசட்டை பண்ணாதீங்க, அவர் அசட்டை பண்ணாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். யோவான் 20:25 வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பார்க்கிறோம், அதாவது தோமா, இந்த சீஷன் தோமா, இந்த தோமாவும் ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு சீஷன் தான். இந்த தோமா சொல்லுகிறாரு, எல்லா சீஷர்களும் சொல்றாங்க ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்து விட்டார், நாங்கள் அவரை கண்டோம், அவர் எங்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவருடைய விழாவில் அந்த காயங்களில் என் கையை போட்டால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன், அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார் என்பதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? கூடவே இருந்த ஒரு தோமா, கூடவே இருந்த சீஷன், எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவர், அவரை பார்த்த தோமா, ஆனால் ஒரு கட்டத்தில் சொல்கிறான், அவர் உயிரோடு எழும்புவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார்னா நான் அந்த விழாவில் அந்த காயங்களில் என்னுடைய கைகளை போட்டு பார்க்கணும், அப்போதான் விசுவாசிப்பேன், இல்லைன்னா நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை அசட்டை பண்ணினான். ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்பட்டா கூட நம்ம ஆண்டவர் பாருங்க, அந்த அசட்டையெல்லாம் தாங்காம, அவன் புறக்கணித்ததை கவலைப்படாமல் திரும்பவும் ஒரு விசை தோமாவுக்காக அந்த அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, பாரு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று விளங்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது, மரிப்பதற்கு முன்பாக சீஷர்களை உட்கார வைத்து எத்தனை முறை சொல்லி இருக்கிறார், நான் மரிக்க போகிறேன், மனுஷகுமாரன் பாடுபடணும், அவர் மனுஷர் காட்டி கொடுக்கப்படணும், அவர் மரிக்கப்படணும், நான் மரிக்க வேண்டும், 3 நாட்கள் இந்த பூமியின் வயிற்றில் இருக்கணும்,
3 நாளைக்கு பிறகு நான் உயிரோட எழும்புவேன் என்று எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். சில சமயங்கள்ல ஆண்டவர் உவமைகள் மூலமா சொல்லி இருப்பார், சில சமயங்கள்ல டைரக்டா கூட சொல்லி இருப்பார். ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல நான் உம்மோடு கூட மரிக்கவும் போகிறோம் என்று தோமா ஒரு கட்டத்துல சொல்லுவார் இல்லையா? அப்படிப்பட்ட தோமா ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவர் நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கல. நான் மரிப்பேன், பாடுகள் படுவேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன், ஜீவிப்பேன் என்று சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசிக்கவில்லை. அசட்டை பண்ணுகிற ஒரு நேரம் சம்பவம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை விசுவாசிக்காத பொழுது நம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம். யாராவது ஒருத்தர் ஒரு வாக்கு பண்ணினார் வைங்களேன், இத்தனை மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாப்பா, நான் உனக்கு ஒரு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த இதுக்கு போகலைன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்கு போகலைன்னு வைங்களேன், என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணுகிறோன்னு அர்த்தம். அவர்லாம் எங்கள் வாக்கு பண்ண மாதிரி நடக்க போகிறாரா? அவரை பற்றி எனக்கு தெரியாதா? அப்படி விட்டு தள்ளு அப்படின்னு அசட்டை பண்ணுறது இல்லையா? ஆனால் அவருடைய சொன்ன வார்த்தையை நம்ம நம்பினோமே ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அசட்டை பண்ணுவோமா? அசட்டையாக வீட்டில் இருந்துருவோமா? 10,000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, காலையில் 1 மணி நேரம் முன்னாடியே நம்ம போயிடுவோம் இல்லையா? அப்போ அசட்டை பண்ணுறதுனா என்ன? அவர் சொல்கிற வார்த்தையை நம்பாமல் போவது. இன்னைக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனை வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வேதனையான நேரத்தில் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். துன்பமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன், அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மேல் இருக்கிற ஆவியை உன் பிள்ளைகள் மேல ஊற்றுவேன், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும், தாகமுள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய வார்த்தைகள். ஆனா நம்ம விசுவாசிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தோமாவுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்கள் தான். நான் மரிப்பேன், 3 நாள் கழித்து உயிரோட எழும்புவேன். ஆனா அதை விசுவாசிக்கல. தோமா விசுவாசிக்கல, அசட்டை பண்ணினான். அதில் வேற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் சொல்கிறாரு, அந்த காயங்களை பார்த்தான்னு இல்லை, காயங்களில் என்னுடைய கையை போட்டு விரலை போட்டு பார்க்கணும், நான் தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும் அப்புறம் நான் நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்யட்டும் அப்புறம் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சிட்டார்னா நானும் என் குடும்பமாக நாங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துடுறோம், ஆண்டவர் மட்டும் எனக்கு இந்த காரியத்தை செஞ்சிட்டார்னா நான் இவ்வளோ ரூபாய் காணிக்க கொடுத்துட்றேன். இதெல்லாம் ஆண்டவர் அசட்டை பண்ணுகிற காரியங்கள், அசட்டை பண்ணுகிற காரியங்கள், கர்த்தருடைய வல்லமையை அசட்டை பண்ணுகிற காரியங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிற காரியங்கள், கர்த்தருடைய சத்துவத்தையும் வல்லமையும் அசட்டை பண்ணுகிற காரியங்கள். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், தோமாவே கண்டு விசுவாசிக்கிறதுனாலயா நீ விசுவாசிக்கிறாய்? கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல போராடி கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க எனக்கு செய்யுங்க அப்புறம் நான் நம்புறேன், நீங்க எனக்கு இதை செஞ்சிருங்க ஆண்டவரே, நாங்க உங்களுக்காக வாழ்றேன், நீங்க எனக்கு இதை செய்தால் நான் என்னுடைய நேரத்தை கொடுக்கிறேன். இப்படி போராடி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து பிளைண்டா சொல்லுங்க, அப்பா நீங்க என்னை அற்புதம் செய்தாலும் சரி, அற்புதம் செய்யாவிட்டாலும் சரி, நான் நம்புவேன் ஆண்டவரே. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் நம்புவேன் ஆண்டவரே, நான் நம்புவேன் ஆண்டவரே, உங்களை விசுவாசிப்பேன் ஆண்டவரே, நான் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை அசட்டை பண்ண மாட்டேன், அசட்டை பண்ண மாட்டேன், உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க போதும் ஆண்டவரே. தோமாவை போல நான் சொல்ல மாட்டேன், அடையாளத்துக்காக
ஆண்டவர் சொல்லுகிறார், சில சந்ததி இருக்கிறாங்க, அந்த சந்ததி அடையாளங்களை தான் தேடுறாங்க, என்னைய தேடல, என்னுடைய வார்த்தைகளை தேடல. அப்படிப்பட்ட சந்ததியாய் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரை அற்புதம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அடையாளங்கள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் உங்களையே நம்புவேன் ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. ஏனென்றால் நான் உங்களை அசட்டை பண்ண மாட்டேன், நான் உங்களை அசட்டை பண்ண மாட்டேன். அன்னைக்கு வெளியே இருக்கிறவங்க அசட்டை பண்ணா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஆனா கூட இருந்த சீஷர்கள் உங்களை அசட்டை பண்ணின பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்பா. இன்னைக்கு நான் உங்களை அசட்டை பண்ணா, நான் உங்களை புறக்கணித்தா, நான் உங்களை எண்ணாமல் போனா எவ்வளவு வேதனைப்படுவீங்க. இன்னைக்கு எங்க கூட முகமுகமாய் பேசி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களை நான் சட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே, உங்களை நான் சட்டை பண்ண மாட்டேன். எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தப்பா, நான் உங்களை சட்டை பண்ண மாட்டேன், உங்களுடைய வார்த்தைகளை நான் நம்புவேன், உங்களை நான் நம்புகிற ஆண்டவரே, உங்களை நம்புகிற ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், இந்நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், இந்நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நம்புவதற்கு ஏதுமே இல்லை, ஆனாலும் நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், உள்ளத்திலிருந்து சொல்ல முடியுமா? பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. அப்பா, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை நான் நம்புவேன், உங்களை அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஜெப வேளையை நான் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அற்ப பணத்துக்காக உங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. உலக ஆசா பாசங்களுக்காக அன்றைக்கு ஏசா ஆண்டவரை சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினது போல உம்மோடு கூட உள்ள உறவை நான் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. சூழ்நிலைகள் கஷ்டமாயிருந்த பொழுது அன்றைக்கு பேதுரு ஆண்டவரே உம்மை அசட்டை பண்ணிவிட்டு உம்மை அறியேன் என்று சொல்லிவிட்டான். அப்பா, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும், பாதை ஆண்டவரே அந்தகாரமாய் இருந்தாலும், ஆண்டவரே ஒன்றுமே இல்லைனாலும் நான் உங்களை அசட்டை பண்ண மாட்டேன், உங்களை விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே. நான் விசுவாசிப்பேன் ஆண்டவரே, உங்களை நான் விட்டு விட மாட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை நான் விட்டு விட மாட்டேன் அப்பா. நீர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். நீர் எங்களுக்காக யாவை செய்து முடிப்பீர். அப்படியே செய்யவில்லை என்றாலும் உங்களை நான் அசட்டை பண்ண மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? அன்பின் ஆண்டவரே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் ஆண்டவரே யார் யாரோடெல்லாம் நீங்க பேசுனீங்களோ அவர்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன், உம்மை அசட்டை பண்ண மாட்டேன், உம்மை புறக்கணிக்க மாட்டேன், ஜெப வேளையை புறக்கணிக்க மாட்டேன், உமக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டேன், உம்முடைய வார்த்தைகளை நம்புவேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தார்களோ அவருடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்ப்பீராக. சத்துரு இவர்கள் எல்லையிலே வராதபடிக்கு வேலை அடைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, சத்துரு இவர்கள் எல்லைகளை வரக்கூடாது, சத்துரு இவர்களை தொடக்கூடாது, நம்முடைய அசட்டை பண்ணுகிற சிச்சுவேஷன் வரக்கூடாதப்பா. உமக்காக வைராக்கியமாய் நிற்கட்டும், உமக்காக ஜெபிக்கட்டும் அப்பா. நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கட்டும், வல்லமையாய் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை விட்டு கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உமக்காக நிற்க கிருபை தார். எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ, என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, எல்லா கஷ்டங்களும் மாறட்டும் அப்பா. இருளெல்லாம் மாறட்டும் அப்பா, அந்தகாரங்கள் மாறட்டும் அப்பா, பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா, போராட்டங்கள் விலகட்டும் அப்பா. நிம்மதி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுவீராக. வனாந்திர வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதாக. கர்த்தர் அதிசயங்களை காணப்படும், நிம்மதியாய் வாழ வைங்க, தேவைகளை சந்திங்க. இரட்டிப்பான நன்மையினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்னில் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தேவன் நல்லவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் வெளிநாட்டு வாசகர், வெளிநாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைங்க, வெளிநாட்டில் இருக்கிற டெலிவிஷன் வியூவர்ஸ், யூடியூப் சேனல் ஃபேமிலிஸ், நீங்கள் எல்லாரும் நாளைக்கு கனெக்ட் ஆகி நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து தேவ செய்திகள் அனுதினமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை அறிமுகப்படுத்தினீங்கன்னா சீக்கிரமாய் தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளே வழி. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இம்மட்டுமாய் நடத்தின கர்த்தர் இனிமேல் நடத்துவார். சிலர் ஆவிக்குரிய நூல்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வாரத்தில் தபால் மூலமாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. என்றாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் தயவுசெய்து திரும்ப ஒரு முறை ஒரு மெசேஜ் அனுப்புங்க, எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்று. ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, இன்னும் அதிகமான ஜபக்குழுக்களை எழுப்பணும்னு ஒரு பாரப்படுத்தியிருக்கிறார். பள்ளிக்கூட பிள்ளைகள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோன் மூலமாக நீங்கள் ஜெபிக்கலாம். அதே போல் வாலிப பிள்ளைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்
நீங்கள் உங்கள் கல்லூரியில் இருக்கிற விசுவாசிகளோடு 4-5 பேரோட ஜூம் மீட்டிங் போட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்கள் கூடி ஜெபிக்கணும். ஜெபக்குழுக்களை, அதாவது நேற்று இரவிலே நம்ம ஜெபிக்கும்போது இந்திய தெருக்களிலே ஜெப சத்தம் கேட்கப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் உங்கள் ஜெபக்குழு தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் போதகருக்காக, உங்களுடைய லோக்கல் சர்ச்சுக்காக, உங்கள் சபையின் போதகருடைய குடும்பங்களுக்காக, சபைக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கணும். ஏன்னா சபையிலிருந்து தான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த நாட்களில் நாம் ஏறெடுக்கிற முயற்சி பண்ணுகிற ஒவ்வொரு காரியங்களை தேவன் இம்மட்டுமாய் வாய்க்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடகர் குழுவினர், ஒர்ஷிப் டீமுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்க, வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. ஆமாம், சிலரால் சில நேரங்களில் வர முடியல, வேலை பொறுப்புகள் மத்தியில். தொடர்ந்து தேவ கிருபை எங்களை தாங்கும்படி, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் இன்னும் வேண்டிய கிருபையும் ஆண்டவர் கொடுக்கணும்னு நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு ஜெபாவிய ஊற்றணும்னு, இன்னும் காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கணும்னு. ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பலனை ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் தரணும்னு நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரி, எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த மாலை கூட்டத்தை நம்ம முடிப்போமா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, எந்தெந்த சூழ்நிலையில் உம்முடைய சீடர்கள் உம்மை அசட்டை பண்ணினார்கள் ஜெப வாழ்க்கையில், ஆண்டவர் மட்டுமல்ல, நீர் உயிர் தெழுந்ததை நம்பாம ஆண்டவரே அசட்டை பண்ணினவர்கள் உண்டப்பா. மறுதலித்து அசட்டை பண்ணினவர்கள் இருந்தார்களப்பா. இவைகளெல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை அசட்டை பண்ணாமல் உம்மை நெருங்கி வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் தரும்படி உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எத்தனை 1000 பேர் எங்களோடு இணைந்திருந்தார்களோ, சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், ஆண்டவரே கர்த்தாவே, டெலிவிஷனாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், யூடியூப், எல்லாவற்றிலும் இணைந்திருக்கிற அத்தனை குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை மட்டும் தாங்கட்டும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்குற மாதிரி 9486522419 அந்த எண்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அங்கே இருக்கிற ஜெப வீரர்களோடு இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆவிக்குரிய நூல்கள் வேணுமானால் அங்கேயே அவர்களிடத்தில் கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதற்குரிய வசதிகளை இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமென். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவிலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.